இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நீ ஒரு சிஸ்டத்துக்கு ஓஎஸ் பூட் பண்ணுவீங்க, அதை லோட் பண்ணுவீங்க. ஓஎஸ் லோட் பண்ணக்குள்ள பார்த்தீங்கன்னா எல்லா மதர் போர்டுக்கும் எல்லா ஓஎஸும் சப்போர்ட் பண்ணாது. அதுபடி தான் எனக்கு நான் நார்மலாக ஒரு பென்ட்ரைவில் ஓஎஸ் வச்சுருக்கேன். ஒரு சிஸ்டத்துக்கு ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கிச்சு, இன்னொரு சிஸ்டத்துக்கு அந்த ஓஎஸ் வந்து எடுத்துக்கல. அதில் என்ன எரர்ஸ் வந்ததுன்னா, சிஸ்டம் ரெக்வயர்டு சிடி டிரைவர் மிக்சிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எரர்ஸ் வருது. அதாவது அந்த ஓஎஸில் பார்த்தீங்கன்னா நம்ம பூட் பண்ணுற டிரைவர்ஸ் வந்து மிஸ் ஆகிருக்கும், அந்த மதர் போர்டுக்கு சப்போர்ட் ஆகலை. ஸோ அந்த மிஸ்ஸிங்கான டிரைவர்ஸை எப்படி வந்து நம்ம வந்து ஓஎஸ் கூட அட்டாச் பண்ணி நம்ம எப்படி அந்த ஓஎஸை அந்த சிஸ்டத்தில் பூட் பண்ண வைக்கிறது, ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். திஸ் இஸ் ரவி. வெல்கம் டு நெட்வொர்க் ரவி யூடியூப் சேனல். நண்பா, இப்போ பார்க்குறீங்களா, இந்த சிபியூவில் தான் நம்ம அந்த பென்ட்ரைவை பயன்படுத்தி நம்ம ஓஎஸ் போட போகிறோம். இந்த பென்ட்ரைவில் தான் நான் Windows 7 ஓஎஸ் வந்து லோட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட்டு உங்கள் யூஎஸ்பி போர்ட்டை வந்து நான் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். எந்த யூஎஸ்பி போர்ட்டில் வேணால் கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணிவிட்டு உங்கள் சிஸ்டத்தை ஆன் பண்ணுங்கள். சிஸ்டத்தை ஆன் பண்ணதுக்கப்புறம் ஒரு சிஸ்டத்துக்கும் ஒரு பூட் மெனு இருக்குது. இப்போ HP சிஸ்டம்னால எனக்கு வந்து பார்த்திங்கன்னா F9 ப்ரெஸ் பண்ணால் எனக்கு வந்து இந்த பூட் டிவைஸ் வந்து வந்துடும். ஸோ என்னோடய பென்ட்ரைவ் பார்த்தீங்கன்னா என்ன பிராண்டுன்னு பார்த்தீங்கன்னா ட்ரான்சென்ட். ஜஸ்ட் ஜெட் ஃப்ளாஷ் ட்ரான்சென்ட்டுங்கிற நான் கிளிக் பண்ணிவிட்டேன். கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு வந்து ஓஎஸ் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஓஎஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பூட் ஆக ஆரம்பிச்சிடும். பாருங்கள், ஓஎஸ் வந்து பூட் ஆகுது. நம்ம ஸ்டார்டிங்கில் இந்தமாதிரி பூட் பண்ணுறப்பெல்லாம் எரர்ஸ் வராது. ஜஸ்ட்டு பூட் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் கொடுக்குறது அப்புறம் தான் அந்த எரர்ஸ் வரும். நம்ம அதை பார்த்துட்டு நம்ம அவங்க எப்படி சரி பண்ணலான்னு நான் நெக்ஸ்ட்டு சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு லாங்குவேஜ் கேட்குது. நான் வந்து இங்கிலீஷ் கொடுத்துட்றேன். ஜஸ்ட் எல்லாமே கொடுத்துட்டு நான் நெக்ஸ்ட்டு கொடுத்துட்றேன். இப்போ வந்து ஓஎஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணதாக நான் இன்ஸ்டால் நவ் கொடுக்குறேன். இன்ஸ்டால் நவ் கொடுத்தாச்சு. செட்டப் ஸ்டார்டிங்னு சொல்லிட்டு வருது. பாருங்கள், இந்த எரர்ஸ் தான். A required CD DVD device driver is missing. If you have a driver floppy disk, CD DVD USB flash drive, insert it now. ஸோ அதாவது அந்த டிரைவர்ஸ் வந்து மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இன்டிமேஷன் கொடுக்குது. நான் என்ன பண்ண போகிறேன்னா, அதே பென் ட்ரைவை எடுத்து இன்னொரு லேப்டாப்லேயோ சிஸ்டத்துலேயோ போட்டு அந்த டிரைவர்ஸை நம்ம ஏற்ற போகிறோம். சரிங்களா? அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஒரு சிஸ்டத்தில் நான் பென் ட்ரைவை கனெக்ட் பண்ணிவிட்டேன். என்னோடய விண்டோஸோட நேம்லாம் காட்டுது பாருங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா, நீங்கள் ஒரு டூல் வந்து டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜிகாபைட் USB யூட்டிலிட்டி டூல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா ஒரு டூல் வரும். ஸோ நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன். டிஸ்கிரிப்ஷனில் வேணால் அந்த லிங்க் தரேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிங்க. ஸோ அந்த டூல் வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ அந்த டூல் வந்து பார்த்திங்கன்னா ரேராக இங்கே வந்து டவுன்லோட் ஆச்சு. நான் வந்து அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டேன். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இப்படி தான் வரும். கடைசியாக பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், விண்டோஸ் இமேஜ் டூல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த விண்டோஸ் இமேஜ் டூலை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கிறோம். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். ஜிகாபைட் விண்டோஸ் USB இன்ஸ்டாலேஷன் டூல் சொல்லிட்டு ஓப்பன் ஆகும். கீழே வந்தீங்கன்னா ஆட் USB டிரைவர் மூலம் டிக் அடிச்சிருக்கு. அதை கீழே இருக்க 2 டிக்கும் அடிச்சிருங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேலே ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், நன் ஆட் USB டிரைவர்ஸ். அது எதுவும் கை வைக்க தேவையில்லை. அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டெசிக்னேஷன் பாத் USB டிரைவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். டெசிக்னேஷன் பாத் USB டிரைவ்னு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். ஸோ நம்ம பென் ட்ரைவை செலக்ட் பண்ணிக்கிறோம். நான் வந்து இந்த Windows 7 சொல்லிட்டு ஒரு பென் ட்ரைவை நான் பூட் பண்ணியிருந்தாலும் அந்த பென் ட்ரைவ் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு கொடுங்க, அவ்வளோதான். ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா எனக்கு வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் தான் ஆச்சு. லோட் ஆகிட்டே இருந்து அப்புறம் தான் டிரைவர்ஸ் தான் ஏறிச்சு. ஸோ நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணி தாங்கன்னா வேறு ஆப்ஷன் கிடையாது. நண்பா, எனக்கு பார்த்தீங்கன்னா 10 மினிட்ஸ் தான் ஆச்சு. இப்போ அதுங்க விண்டோஸ் USB இன்ஸ்டாலேஷன் டிஸ்க் இஸ் கம்ப்ளீட்னு வந்துடுச்சு, அவ்வளோதான். இப்போ வந்து அந்த டிரைவர்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக பென் ட்ரைவில் வந்து இன்சர்ட் ஆகிருக்கும். இப்போ என்ன பண்ண போகிறேன், என் பென் ட்ரைவை நான் எஜெக்ட் கொடுத்துக்கிறேன். எஜெக்ட் பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணிக்கிறேன். டிரைவர்ஸ் வந்து இன்ஸ்டால் அதில் ஆல்ரெடி வந்திருக்கும், நம்ம OS கூட அட்டாச் ஆகிருக்கும். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த எஜெக்ட் கொடுத்துட்டு நம்ம அந்த பென் ட்ரைவ் எடுத்து திருப்பி அதே CPUவில் நம்ம வந்து லோட் பண்ண போகிறோம். எப்பயும் போல் தான் நம்ம USB போர்ட்டில் பென் ட்ரைவ் கனெக்ட் பண்ணிவிட்டு பூட் ஆப்ஷனுக்காக F9 வந்து நான் ப்ரெஸ் பண்ணுறேன். ஆன் பண்ணிவிட்டு F9 ப்ரெஸ் பண்ணால் என்னுடைய டிவைஸ் பூட் மெனு வந்து வரும். ஸோ வந்துடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய பென் ட்ரைவ் ஜெட் ஃப்ளாஷ் ட்ரான்ஸ்பரண்ட் 60 GBன்னு சொல்லியிருக்குல்ல, அந்த டிவைஸ் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். என்னோடய பென் ட்ரைவ் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் ஒரு என்ட்ரு அடிக்கிறேன். ஸோ என்ட்ரு தட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் OS வந்து லோட் ஆக ஆரம்பிச்சிடும். OS வந்து லோட் ஆகுது. வெயிட் பண்ணுவோம். மேக்ஸிமம் இந்த எரர்ஸ் வராதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் வெயிட் பண்ணி பார்ப்போம் நம்ம என்ன பண்ண ஆகுது அப்படின்ட்டு. விண்டோஸ் லோட் ஆகுது.
ஓகே, இன்ஸ்டாலேஷன் விண்டோஸ் வந்துடுச்சு. இப்போ லாங்குவேஜ் எல்லாமே அது நான் டிஃபால்ட்டாக வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு பார்த்திங்கன்னா என்னோடய இன்ஸ்டாலேஷன் வந்து கொடுக்குறேன். ஓஎஸ் இன்ஸ்டாலேஷனுக்கு நான் இன்ஸ்டாலேஷனாக கொடுக்குறேன். ஓஎஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஓஎஸ் வந்து லோட் ஆரம்பிச்சிச்சு. இப்போ இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு அங்கே எரர்ஸ் வந்தது. அதாவது சிடி டிரைவ் ரெக்கார்ட்னு வந்தது. இப்போ பாருங்கள், இந்த ஸ்டெப்பில் பார்த்திங்கன்னா உங்களோட எடிஷன் காட்டுது. அதாவது எரர் சால்வ் ஆகி நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போயிட்டோம். இப்போ என்னோடய எடிஷன் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 7 ப்ரொஃபஷனலாக அதை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்பு நான் போயிடுவேன். அவ்வளோதான், சிம்பிள். ஸோ இதுக்கப்புறம் வந்து நான் லைசன்ஸ் அக்ரிமெண்ட்டை நான் வந்து அக்செப்ட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுக்க போகிறேன். ஸோ அவ்வளோதான். இதே மாதிரி வந்து நீங்கள் அந்த எரர்ஸை கிளியர் பண்ணியாச்சு. இவ்வளோ தான். இனிமேல் விண்டோஸ் ஓஎஸ் வந்து லோட் ஆகும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்ட்டிஷன் வந்து இப்போ எந்த பார்ட்டிஷனில் போகணும்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வரும். ஸோ அவ்வளோதான், சிம்பிள். நீங்கள் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அந்த எரர்ஸ் வந்து சால்வ் ஆகி உங்களுக்கு ஓஎஸ் வந்து உங்கள் கம்ப்யூட்டரில் உங்களால் லோட் பண்ண முடியும். சரிங்களா? இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். ஸோ இதே போல் வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்க எங்களுக்கு இருக்கிற யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்ம இதே போல் அடுத்த வீடியோக்களை பார்க்கலாம். தேங்க்யூ. பாய்.